ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித் லவ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் எடுக்கல. பட் நம்மளோட லாஸ்ட் படம் ஃபேமிலி டூர், அந்த படத்தை எடுத்த ஹீரோ தான். ஸோ இதில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியை காமிச்சிருக்கிறாரு. ஸ்கூல் லைஃப்பில் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஸோ அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் இன்னொரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற இந்த லவ் தான் இந்த படத்தோட முழு கதை அப்படின்னு சொல்லலாம். இவர் நம்ம ஹீரோ வந்து அனுஷான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர் ஒரு முஸ்லீம் பொண்ணு. ஸோ அந்த முஸ்லீம் பொண்ணுக்காக தலைவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மூடு செட்டுக்கப்புக்கு போயிடுறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹீரோவை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தான் நம்மளை லவ் பண்ணி அவனுக்கும் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. என் கனவுலலாம் வர்றான், அவனை எப்படியாவது இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ரெண்டு பேர் மாற்றி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இப்படியே போய்கிட்டு இருக்குது. பட் கடைசியில் ரெண்டு பேர் லவ்வும் பொட்டுக்குச்சு. அதாவது சொல்லாங்க, பட் சொல்ல வர நேரத்தில் ரெண்டு பேரும் ஸ்கூல் லைஃபே முடிச்சிடறாங்க. ஸோ அதனால் சொல்லாமே போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காலேஜ் லைஃப்பில் வரும்போது திரும்பியும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேரும் தன்னோட பழைய லவ்வர்ஸை தேடுறதுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க லவ்வர்ஸை தேடணும்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற ரொமான்ஸில் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இதில் வந்து ஹீரோ தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறாரு. அது ஹீரோயின்ட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அட் த சேம் இதே நேரத்தில் ஹீரோயினை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணுற நேரத்தில் ஹீரோயின் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் எப்படியாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து லவ்வாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணாங்களா, அதாவது ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா, இல்லை பழைய லவ்வரோட போய் சேர்ந்தாங்களா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படத்தோட கதை ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸோட ஃபேமிலிஸ் மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு லவ்வர்ஸாகவும் இதில் இருக்காங்க. அட் த சேம் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் லைஃப் செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நம்ம கோமாளி படத்தில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூல் லைஃப் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் லைஃபுக்கு அப்புறம் பிரேக்கப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவாக கொண்டு வந்திருக்காரு நம்ம ஹீரோ. ஃபேமிலி டூர் படம் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது அவங்க வந்து ஸ்கூல் லைஃப்பை காட்டாமல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஸ்கூல் லைஃப்பும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ படத்தை பொறுத்தளவில் படம் வந்து சில பல கேரக்டர்ஸ் மட்டுமே உள்ளே புகுந்து வெளியில் வர்ற மாதிரி இருந்தாலும் 2-3 கேரக்டர், அதாவது அப்பா, அதே மாதிரி இங்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு, அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு செலெக்ஷனாகவும் இருக்குது. படம் பார்க்குறதுக்கு பக்கா சூப்பராக இருக்குது. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.